ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு வந்திருக்கோங்க. ஸோ சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம எங்கெங்கயோ போயிருக்கோம், கர்நாடகா, ஆந்திரான்னு போய் பார்த்துருக்கோம். ஆனா நம்ம ஊர்ல இருந்து ஜஸ்ட் 40 கிலோமீட்டர்ல இருக்கிற சிதம்பரம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து வீடியோ பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் 2-3 தடவை. ஆனா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையே பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ சிதம்பரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு உலக அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணுக்களை பத்தி ஆய்வு பண்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடராஜரோட சிலை பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின்ஸோட ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்டின்ஸ் அதிகமா இருக்கிற கண்ட்ரி. ஸோ அங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்து கடவுள், நம்ம அப்படின்னு சொல்லக்கூடாது, ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்து கடவுளை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்பயே உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு சயின்ஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை தாண்டி சயின்ஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கு அப்படிங்கிறது. வந்துட்டாங்க. நம்ம பாத்தீங்கன்னா இப்ப கீழராத வீதியில இருக்கோம். இந்த சிவனுக்கு பாத்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ஆகாய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திருவண்ணாமலை கோயில் இருக்குல்ல, சோ அது பாத்தீங்கன்னா ஒரு அக்னி ஸ்தலம். இந்த இன்ட்ரோல பேசி முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ள போறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கோயிலோட நடைய சாத்திட்டாங்க. சோ நான் கரெக்டா பாத்தீங்கன்னா 1 மணிக்கு போனேன். 1 மணிக்கு நடைய சாத்திடுவாங்க போல. 1 மணிக்கு சாத்திட்டு பாத்தீங்கன்னா 4 மணிக்கு திறந்தாங்க. சோ அது வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கோயிலை சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருந்தேன் ஒரு 1 மணி நேரம். ஸோ 1 மணி நேரம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போற வழியில ஒரு பெட் ஷாப் பார்த்தேன். அந்த பெட் ஷாப்ல போயிட்டு அங்க பாத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த கிளி, இந்த மீன் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே பாத்தீங்கன்னா விலை விசாரிச்சுட்டு இருந்தேன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குற மாதிரியே அவரும் பொறுமையா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் அப்புறம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்ட செரிக்கிறதுக்காக இந்த தம்ஸ் அப் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் சேர ஆரம்பிச்சுது. நான் அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு இடம் பார்த்து உட்காந்துட்டேன். மணி 2 ஆச்சு, 3 ஆச்சு, 3:30 ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா 4 மணிக்கு பாத்தீங்கன்னா நடராஜரோட அந்த கோஷத்தை சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா கதவை திறந்தாங்க. இருக்கிற நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கோயிலுள்ள போனோம். இப்ப நான் பாத்தீங்கன்னா கோயிலோட ஹிஸ்டரி பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதுல சில நம்பர்ஸ் தப்பானதுனாலையும் வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒழுங்கா கேட்காதனாலும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர்லயே சொல்லிடுறேன். இந்த நடராஜர் கோயிலோட வரலாறு, அதுக்கப்புறம் இதனுடைய ஏன் நடராஜர் ரகசியம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான ஏன் சொல்றாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னும் போது இந்த உலகத்தோட மைய பகுதியில இந்த நடராஜரோட சிலையை வந்து வச்சு இந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்பப்படுது. ஸோ அது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அறிவியலை விட பல மடங்கு பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனிதர்கள் எப்படி இதை கணிச்சு கட்டினாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு அதிசயமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோவில பாத்தீங்கன்னா ஒரு மனித உருவத்தை மையப்படுத்தி கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நடராஜர் சிலை இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மனிதனோட இதயம் இருக்குல்ல, மார்பகத்தோட இடது சைடு. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட மூல சிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்களோட உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 நுழைவாயில்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோ இந்த கோவிலோட மூலவருக்கு மேல இருக்கிற அந்த கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21,600 தகுடுகளை பயன்படுத்தி அந்த கோபுரத்தை பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மனிதன் ஒரு நாள்ல விடக்கூடிய மூச்சு காத்தோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஆணிகள் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா 72,000 ஆணிகள் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மனித உடம்புல இருக்கிற நாடிகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்த தமிழர்கள் கணிச்சு இந்த கோவிலை கட்டினாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுதாங்க. இப்ப நான் சொன்னல, இதுதான் பாத்தீங்கன்னா சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மட்டும் இல்லைங்க, இதை விட பல விஷயங்கள் இருக்கு. நமக்கு இப்ப இருக்கிற அறிவியலை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் போய் சாமி பார்த்துட்டு வந்திருப்பேன். சாமி பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றேன். இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா தெற்கு கோபுரம். இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. பாண்டியர்களோட சின்னம். சோ நம்ம சிதம்பரம் கோயிலோட தெற்கு கோபுரத்துல பாத்தீங்கன்னா பாண்டியர்களோட சின்னம் பாத்தீங்கன்னா அந்த மேல நுழைவாயில பாத்தீங்கன்னா இருக்கு. பாண்டியர்களோட சின்னம் அப்படின்னாலே தெரியும், 2 மீன் இருக்கும், நடுவுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோல் மாதிரி இருக்கும். சோ அது பாத்தீங்கன்னா பாண்டியர்களோட சின்னம். இதுக்கு அந்த வரலாறு தெரியல எக்ஸாக்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. இன்னும் நிறைய கான்செப்ட் யோசிச்சு வச்சிருக்கேன், நிறைய வீடியோஸ் வரும். ஸோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.